வணக்கம். நான் டாக்டர் சுந்தரமூர்த்தி. இன்றைக்கு நான் உங்களிடம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, முகத்தின் அழகுக்காக தடவக்கூடிய முல்தானி மெட்டி பவுடர் பற்றி தாங்க. முல்தானி மெட்டி பவுடர் என்பது அது ஒரு செடியினை தாவர இன வகை அல்ல. அது ஒரு பாறையின் மேலடுக்குகளில் காலநிலை மாற்றத்தால் மக்கி இட்டு போன ஒரு களிமண் பாறை பவுடர். அது இருக்குன்னா முல்தானி மெட்டி பவுடருடைய தன்மை எப்படி இருக்குனாக்க, அது மற்ற களிமண் மாதிரி அதுல உருவங்கள் செய்ய முடியாது பிசைஞ்சு. அதே மாதிரி பிசுபிசுப்பு தன்மை மற்ற களிமண் மாதிரி அதிகமா அது ஒட்டுவதில்லை. அந்த வகையில மற்ற களிமண்ல இருந்து இது பண்புகள் இருக்கு. முல்தானி மெட்டி பவுடருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, அது பாகிஸ்தான் தான் முல்தான் அப்படிங்கிற பகுதியில இருக்கிற பாறைகளின் மேல் அடுக்குகள்ல இருந்து வெட்டி எடுத்து நமக்கு கிடைக்கப்பட்டதுனால அதுக்கு முல்தானி மிட்டி அப்படின்னு பேர் வந்தது. மிட்டினா இந்து மொழியில களிமண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். முல்தானி மிட்டி பவுடர் பாறை படிவம். அது பாகிஸ்தான் முல்தான் நகர்ல தான் கிடைக்குதா அப்படின்னு இல்லைங்க, உலகுல பல பகுதியில கிடைக்குது. குறிப்பா இங்கிலாந்துல தெற்கு பகுதிகளில் அதிகமா நிறைய இருக்கு, வெட்டி எடுக்கப்படுது. அடுத்து இந்த முல்தான் மிட்டி பவுடர் முகத்துக்கு அழகு கொடுக்கக்கூடிய செயல்திறன் வேதி கூட்டு பொருள்கள் அதுல என்ன இருக்குன்னா ஒண்ணு சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கு 55%, அப்புறம் அலுமினியம் ஆக்சைடு ஒரு 16% இருக்கு, அப்புறம் இரும்பு ஆக்சைடு ஒரு 6% இருக்கு. இந்த மூன்று பொருள்களும் என்ன செய்யுதுன்னா, நம்ம தண்ணியில தடவி முகத்துல அப்ளை பண்ணும்போது அது எண்ணெயை உறிஞ்சுது. தோல்ல இருக்கக்கூடிய எண்ணெயை உறிஞ்சுதாதான் முக்கியமான பண்பு அந்த முல்தானி மெட்டியுடைய பண்பு. முகப்பரு உடைய அக்னின்னு சொல்லக்கூடிய குமர பருவத்துல வரக்கூடிய, ஏன் 35 வயசுலயும் கூட வரலாம், முகப்பரு உடையவங்களுக்கு அந்த கொழுப்பு துவாரம் சீபேசியஸ் கிளாண்ட் துவாரம் அடைச்சிருக்கும். அதை எண்ணெயை உறிஞ்சி இது ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்றதன் மூலம் அந்த கரடு முரடான தோலை மென்மையாக்குது. எண்ணெயை உறிஞ்சி தோலை இதமாக்குது. ரத்த ஓட்டத்தை கூட்டி கொடுக்குது. தோலை நல்லா பளபளப்பாக்குது. இதுதான் முல்தான் மெட்டினுடைய முக்கியமான செயல். இதனுடைய செயல் இப்படி இருக்கும்போது நம்ம வறண்ட சர்மம் பனிகாலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே திட்டுக்கிட்டா காஞ்சு போயிடும். அந்த மாதிரி வறண்ட சர்ம உடல்வாகு உடையவங்க முல்தானி மெட்டியை போட்டாங்கன்னா இன்னும் தோல் அதிகமா வறண்டுவாங்க. அதுக்காக தான் நாம முல்தானி மெட்டியோட பயன் கிடைக்க என்ன செய்யறோம்னா, முல்தானி மெட்டியில எண்ணெய் வகை உள்ள பால் இல்லாட்டி தயிர் அதுல மிக்ஸ் பண்ணி கலந்து நாம முகத்துல பூசுறோம். ஓகே, இப்படி பூசுறப்ப முக்கியமா நாம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, முல்தானி மெட்டியை பூசி முழுமையாக காய விட கூடாது. அது பகுதி காஞ்ச உடனே முகத்தை கழுவிடணும். அடுத்து இன்னொன்னு, வாரம் ஒரு முறை தான் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பசை சர்மம் உள்ளவங்க டாக்டருடைய அட்வைஸ்ல வாரம் 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம். ஆனா கேட்டுதான் யூஸ் பண்ணணும். முல்தானி மெட்டியுடைய அந்த எண்ணெய் உறிஞ்ச பண்பு காரணமாக இது முக அழகுக்காக மட்டும் பயன்படுறது இல்லைங்க, தொழில்துறையில ஃபேக்டரியிலையும் பயன்படுது. குறிப்பா கம்பளி நெய்தல்ல கம்பளி துணியில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை கொழுப்புகளை உறிஞ்சி சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுது. அடுத்து எண்ணெயில உள்ள அழுக்குகளை சுத்தப்படுத்துறதுக்காகவும் இது முல்தானி மெட்டி பயன்படுது. காணொலியை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.